நடவடிக்கைதான் இந்த செப்பன் பேக்குங்களுக்கு சூழல் எதிர்காலத்திற்கு பரவலாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற பொலித்தீன்களை கொண்டு வர உறவுகளை நான் உங்கள் கேட்டி பாரதி. நான் இன்றைக்கு நிற்கிறது கிளிநொச்சி சந்தை அடியில். இங்கே வந்து பொலித்தீனுக்கு எதிரான ஒரு பேரணி, அதாவது பொலித்தீன்களை மாற்றி கொடுக்குற ஒரு வேலை திட்டத்தை பார்க்குறேன். இதில் வந்து மத குருக்களால் இந்த வேலை திட்டம் நடக்குது. 1000 பேருக்கு பொலித்தீன் பேக்குகளை மாற்றி மாற்று பேக்குகளை கொடுக்கணும். எந்த ஒரு மாசுபடாத பேக்குகளை கொடுக்கணும். அந்த காணொலியை தான் பார்க்குறோம். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க என்னென்ன நடக்க போன்றதெல்லாம் பார்ப்போம். ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த இடத்துல நடக்க போகுது. பொலித்தீன் பேக்குக்கு எதிரான ஒரு போராட்டம் வந்து செய்ய போயினோம். இங்கே வந்து மத குருக்களால் வந்து பொலித்தீனுக்கு எதிராக பேக்குகள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவோம். இதில் தான் அந்த பேக்குகள் கொடுக்கப்படும். இந்த திட்டத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்லம கூட சூழல் பாதுகாப்பாக இருக்கு. இது வந்து நடைமுறையில் இருக்கணும் தானே? எல்லா ஒத்துழைப்பும் வேணும். சரி, ஓகே. சரி, நாங்கள் இப்போ என்னென்ன செய்ய போயினோம், என்ன பண்ணுறதெல்லாம் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். தெரியாமலும் தெரிந்தும் சூழலில் வீசப்படும் பொலித்தீன்களால் சூழல் பாதிக்கப்படுகிறது. இதனால் பல்வேறுபட்ட வியாதிகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய கடைப்பாடு எங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொலித்தீன்களை எரிப்பதனால் எமது சூழலிலே கார்பன் டை ஆக்சைடு, டைஆக்சின் சுவாசத்துக்கும் இந்த சூழலுக்கும் இது தீங்கு விளைவிக்கிறதா இருக்கிறது. இன்றைய நாளிலும் சந்தை பகுதியினுடைய வாயிலே உங்களுக்காக துணி GRR பன்னி என்று சொல்லினோம். இதில் தான் இந்த கார்டு வச்சுருக்கோம். பேக்கில் போட்டு சொத்தின் பேக்கில் மாற்றி கொடுக்கணும் பாருங்க. இந்த இடத்துல தான் பாராக்களுக்கு தான் இந்த சொத்தின் பேக்களை மாறி கொடுக்கணும். பொலித்தீன் பேக்கோட வாராக்களுக்கு துணி பேக் கொடுக்கணும். பொலித்தீன் பேக் கொண்டு போகிறாக்களுக்கு பாருங்க. இந்த பேக்கை வந்து துணி பேக்கை மாற்றி அனர்த்த தடுப்பு குழு வன்னியினுடைய ஒழுங்கமைப்பிலே பொலித்தீன் பாவனைக்கு எதிரான ஒரு போராட்டம் இன்றைய நாளிலே கிளிநொச்சி சந்தை பகுதியிலே உங்களோடு கைகோத்திருக்கின்றோம். நாள்தோறும் நாம் பாவிக்கும் பொலித்தீனின் அளவு மிக மிக அதிகரித்துள்ளது. வேதனை தவிசாளர் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த பொலித்தீன் பாவனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற இந்த வேலை திட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற வணக்கத்துக்குரிய அருட்தந்தை அவர்களே மற்றும் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளே, பொலித்தீன் பாவனைக்கு எதிராக உலகளாவிய ரீதியிலே ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த வல்லுநர்கள் அனைவரும் பொலித்தீன் என்பது சூழலையும் சூழலில் இருக்கின்ற மகிழ்ச்சிகரமான வாழ்வையும் இல்லாமல் செய்கிற பொலித்தீன் பிளாஸ்டிக் ஒழித்தல் வேலை திட்டம் சர்வதேசமெங்கும் அதிகரித்திருக்கிறது, மாற்றம் பெற்றிருக்கிறது. ஆகவே விரைவில் பொது சந்தைகள், வியாபார நிறுவனங்கள், ஏனைய தொழிற்சாலைகளில் அமலுக்கு வரும் வகையில் பொலித்தீனை தடை செய்வதற்கான சகல ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதனுடைய முதற்கட்டமாக தற்பொழுது இந்த விழிப்புணர்வு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சந்தைகளில் வணிகத்தில் ஈடுபடுகின்றவர்கள் பொலித்தீன் பைகளை மக்களுக்கு வழங்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.
பொலித்தீன் பைகள் விலைக்கு விற்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே சந்தைகளுக்கு கொள்வனவுகளுக்காக கடை தெருக்களுக்கு வருபவர்கள், சந்தைகளுக்கு வருபவர்கள் இனி கொள்வனவு பொதியொன்றை வீட்டிலிருந்து எடுத்து வர வேண்டும் என்று மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே எதிர்வரும் 2 மாத காலங்களுக்கு இது விழிப்புணர்வு. பொது சந்தைகள், வர்த்தக நிறுவனங்கள், பேருந்து நிலையங்கள் அனைத்திலும் பொலித்தீன், பிளாஸ்டிக் என்பதை முற்றாக தடை செய்யப்படும் என்பதை நாங்கள் அறிவித்துக் கொள்கின்றோம். எனவே இந்த தேசிய நிகழ்ச்சி திட்டத்தை மேற்கொள்கின்ற தேசிய கிறிஸ்தவ மன்றம், அதனுடைய அனர்த்த தடுப்பு பிரிவு என்பதற்கான செயற்பாட்டிலும் அனைத்து வர்த்தக பெருமக்களும், பொதுமக்களும், நுகர்வோர்களும் இணைந்து செயற்படுமாறு கேட்டு இன்றைய விழிப்புணர்வு திட்டத்திற்கு பங்களித்த தேசிய கிறிஸ்தவ மன்றம் மற்றும் அதன் அனர்த்த செயலணி ஆகியவற்றிற்கு கரைச்சி பிரதேச சபையின் சார்பிலே பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இதில் மீன் பேக்குன்னு சொல்லி வேறு யார் பேக் கொடுக்கணும், பொருட்கள் கொண்டு போகிறதுக்கு ஒரு வேறு யாரும் பேக் கொண்டு போயினோம். நாங்கள் வந்து இது சம்மந்தமாக தவிசாளர்கிட்டையும் கேட்டறிய இருக்கிறேன். இதில் பாருங்கள், கோழி இறைச்சிக்கு, மீனுக்கு, மரக்கறிக்கு தனித்தனி ஒரு பேக் கொடுக்கணும். உண்மையில் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். உலகளாவிய ரீதியிலே ஆபத்தான ஒரு பரவலாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் போன்றவற்றை இலங்கை தீவிலும் இல்லாமல் இலங்கை தீவினுடைய நீண்டகால சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு உத்தரவாதத்தை தேடுகின்ற பணிகள் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அகத்தூய்மையை பேணும் வகையிலும், இந்த மண்ணினுடைய நிலைபெறான வளத்தை பேணுகின்ற வகையிலும் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீனை தடை செய்வது குறித்து ஆராயப்பட்டு அவற்றை தடை செய்வதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் நீண்ட காலமாக பாவனையில் இருந்து வந்த ஒரு பொருளுக்கு மாற்று பயன்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டத்திற்கான காலம் மக்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வேலை திட்டத்திலே தேசிய கிறிஸ்தவ சங்கமும் அதனுடைய அனர்த்த தடுப்பு செயலணியும் ஈடுபட்டிருக்கிறது. ஆகவே அந்த செயற்பாடுகளுக்கு நாங்கள் ஒத்துழைத்து அவர்களை பாராட்டுகின்ற அதே வேளை எங்களுடைய பிரதேச சபையினுடைய ஆளுகைக்குட்பட்ட பொதுச்சந்தைகள், வர்த்தக நிலையங்கள், சந்தைகள் ஆகியவற்றுக்கு அடுத்து வரும் 60 நாட்களிலே மாற்று பயன்பாடுடைய பொருட்களை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தி இருக்கிறோம். விரைவிலே முற்றாக இதனை இல்லாமல் செய்வதனூடாக 2027 அல்லது 28 ஆண்டுகளில் பொலித்தீன், பிளாஸ்டிக் அற்ற கிளிநொச்சி என்கின்ற அந்த எண்ணக்கருவை அடைவதற்கு நாங்கள் அனைத்து பங்காளிகளோடு இணைந்து கடுமையாக உழைப்போம். இன்றைய செயற்திட்டத்தை முன்னின்று செயல்படுத்திய அருட்தந்தை அவர்களுக்கும் வன்னி கிறிஸ்தவ சங்கம் அதனுடைய அனர்த்த செயலணிக்கும் சபையினுடைய சார்பிலே பாராட்டுகளை தெரிவித்துள்ளோம். துணி பைகளை நாங்கள் வழங்குகிறோம். இந்த பொலித்தீன் பாவனையை முற்றுமுழுதாக தடை செய்ய, முற்றுமுழுதாக கட்டுப்படுத்த கரம் கோட்போம். உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். வன்னி அனர்த்த தடுப்பு குழுவினர், DRR வன்னி. நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையா நல்ல விஷயம். இப்போ பொலித்தீனால வந்து நிறைய பிரச்சனைகள் நடக்குது. கட்டுப்படுத்த சொன்னாலும் கடையில் கேட்கணும். இருந்தாலும் அவங்க அந்த இது இல்லை வேக்கத்தாங்கன்னு கேட்குறோம். ஆனால் இப்படி ஒரு திட்டம் வந்தால் நல்லதல்ல. இப்போ வேலுக்கு நீங்கள் ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். மேலே உண்மையில் நல்ல விஷயம், நல்ல பேக்குகளும் நல்ல விஷயம். சரியா வந்து ஃபாதர் வணக்கம். வணக்கம். இந்த திட்டம் என்னென்று நீங்கள் முடிவெடுத்தீங்க இப்படி ஒன்று செய்யணுமென்று? நல்லது. இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தினுடையதான வன்னி பிராந்தியத்தினுடைய தலைவராக நான் கடமையாற்றுகிறேன். எங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவர் செயலாளராக கடமையாற்றுகிறார். இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தினுடையதான இலங்கை பூராகவும் நாங்கள் இந்த மாதிரியான திட்டங்களை, அதாவது எங்களுடையதான இயற்கையை நாங்கள் காப்பாற்ற வேண்டும், எதிர்காலத்திற்கு, எதிர்கால பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு இயற்கையை, வளத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்றதான குறிப்போடு நாங்கள் கிரியை செய்து கொண்டு வருகிறோம்.
ஆகவே இந்த நாளிலே நாங்கள் இதற்கு முன்பதாகவும் நாங்கள் இது மாதிரியான ஒரு திட்டங்களை செய்திருக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் கிளிநொச்சி மக்களோடு சேர்ந்து இந்த விதமாக பொலித்தீன் பாவனைகளை குறைப்பது அல்லது தடுப்பது என்றதான துணியை நாங்கள் மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம். எங்களுடையதான வட மாகாணத்துடைய ஆளுநர் கூட இந்த காரியத்தை கிளிநொச்சி மாவட்டத்திலும் வட மாகாணத்திலும் தடுத்திருப்பதாக நாங்கள் செய்திகளின் மூலமாக கண்டிருக்கிறோம். ஆகவே பொலித்தீன் பாவனை நாங்கள் குறைப்பதினாலே உலகத்திற்கு எங்களுடைய இந்த கிளிநொச்சி மாவட்டத்திற்கு வரக்கூடிய நன்மைகள் அநேகம். ஆகவே அந்த நன்மைகளை நாங்கள் செய்வதனாலே எங்களுடைய வளர்கின்ற பிள்ளைகள், வளரப்போகிற பிள்ளைகள், பிறக்க போன்ற பிள்ளைகள், அவர்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை, நல்ல ஒரு உலகத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். அதுதான் அதனுடைய திட்டத்துடைய அந்த அடிப்படையான கருப்பொருள். ஆனாலும் நாங்கள் பார்க்கிற பொழுது இங்கே இதற்குரியதான காரியங்களை, செலவினங்களை இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்திற்குரியதான பார்ட்னர்ஸ் அவர்கள் இதை பொறுப்படுத்திருக்கிறார்கள். நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போதகர்கள், நாங்கள் பேப்டிஸ்ட் திருச்சபை, அமெரிக்கன் சிலோன் திருச்சபை, ஆங்கிலிக்கன் திருச்சபை, மெதடிஸ்ட் திருச்சபை போன்ற அநேக திருச்சபைகள் சேர்ந்து நாங்கள் இந்த காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். இங்கே இதன் மூலமாக நாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால், மக்களே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதொரு சந்தோஷமான, சுபிட்சமான, செழிப்பான ஒரு தேசத்தை நாங்கள் கட்டி எழுப்புவோம். அதற்கு நீங்கள் முன்னே வாருங்கள். இந்த பொலித்தீன் பாவனை என்பது எங்களுக்கு ஒரு பெரிதான தடையாக காரியமாக இருக்கிறது. ஒரு காலத்திலே இது நன்மையாக இருந்தாலும் இப்பொழுது அது எங்களுக்கு தீமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதனுடைய தீமைகளை பற்றி நாங்கள் இந்த துண்டு பிரசுரங்களூடாகவும் மற்ற காரியங்களூடாகவும் நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம். இதிலே எரிக்கிற பொழுது இதனாலே வருகின்ற தீமைகள் என்ன, இதனை நாங்கள் புதைக்கின்ற பொழுதும் இதனாலே வருகின்ற தீமைகள் என்ன. ஆகவே இதை எரிப்பதா, புதைப்பதா, அல்லது இது எப்படி இதை மறுசுழற்சி செய்வது என்ற காரியங்களை குறித்து நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஆகவே இந்த பொலித்தீன் பாவனையை குறைப்பது எப்படி என்று சொன்னால், மறுசுழற்சி மூலமாக வேறு காரியங்களை இதனூடாக செய்து முடிப்பது நன்மையான காரியங்களாக இருக்கலாம் என்பதாக விஞ்ஞானிகள் சொல்லுகின்ற அந்த காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஆகவே நன்றி. மீடியாவாக நீங்கள் வந்து நின்று இந்த காரியங்களை எங்களோடு உதவி செய்வதற்காக நன்றி. இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இதில் எல்லா மக்களுக்கான வேலை திட்டங்களையும் பொலித்தீன்களை கொண்டு வர மக்கள்கிட்ட பொலித்தீன் பேக்களை வேண்டிட்டு இவங்களால் கொடுக்கப்படுகிற பேக்களை கொடுக்கறது எங்களால் அனுசரணையில் அனர்த்த தடுப்பு குழு வன்னியினுடைய ஒழுங்கமைப்பிலே பொலித்தீன் பாவனைக்கு எதிரான ஒரு போராட்டம் இன்றைய நாளிலே பல வேளைகளிலே இந்த பொலித்தீன் பாவனையால் விலங்குகள் இறந்தும் போகிறது. இந்த பொலித்தீன்களை எரிப்பதனால் எமது சூழலிலே கார்பன் ஆக்சைடு, டைராக்சின், பொலினியூக்ளியர், அரோமேட்டிக், ஹைட்ரோ கார்பன் மற்றும் நச்சுத்தன்மைகள் சேர்ந்து வெளியிடுவதனால் சுவாசத்துக்கு துணி பைகளை நாங்கள் வழங்குகிறோம். இந்த பொலித்தீன் பாவனையை முற்றுமுழுதாக தடை செய்ய, முற்றுமுழுதாக கட்டுப்படுத்த கரம் கொடுப்போம். உங்களுடைய அன்போடு அழைத்து நிற்கின்றோம். ஒரு அம்மா கொண்டு பேக்கை கொடுத்துட்டு மாத்திரப்பாங்க பொலித்தீன் பேக். கூடுதலானவங்க கூடுதலாக பொலித்தீன் பேக்களோட நம்மளுக்கு வாரதாக நாங்கள் பார்க்குறோம். அதை வேண்டிட்டு தான் இந்த இடத்துல பேக்களை பிடிக்கணும். பாருங்கள், பொலித்தீன் பேக்களை வேண்டிட்டு மற்ற பேக்களை பிடிக்கணும்.
இடத்துல பாருங்கள் எல்லாருமே பொலித்தீன் பேக். அப்போ எல்லாருக்குமே மாற்றி மாற்றி கொடுக்கணும். இது எவ்வளவு நேரத்துக்கு கொடுக்க போயினோம் என்னமான்றதெல்லாம் தெரியல எங்களுக்கு. வயசான ஐயாக்கள்லேருந்து அக்காக்கள்லேருந்து எல்லாருமே வந்து பொலித்தீன் பேக்களோடு வந்து கொண்டிருக்கணும். பாரவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்கள வந்து பேக்களை மாற்றி மாற்றி தான் கொடுத்து கொண்டிருக்கணும். உண்மையில் ஒரு நல்ல ஒரு வேலை திட்டம். இந்த வேலை திட்டம் வந்து நாடு பூராவும் நடக்கணும் என்றதான் எங்களுக்கு தேவை. பொலித்தீன்களை தடை செய்து அதுக்கு மாற்று பேக்குகளை வந்து உருவாக்கணுன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். பொலித்தீன் பாவனையை குறைங்கோன்னு சொல்லி தான் கொடுக்கிறோம் எல்லாருக்கும். பொலித்தீனோட வர என்ன செய்யணும் பார்ப்போம். கேட்டால் இந்த செப்பன் பேக் எங்களுக்கு இப்படி கூடுதலாக நாங்கள் வீட்டிலே பேக் போனோம். எல்லாருமே இந்த பேக்கை பயன்படுத்தினா கூடாது. இந்த திட்டத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்ல திட்டம் தான் சொல்கிறேன். எல்லா இடத்தையுமே நடைமுறைப்படுத்தணும். செய்கிறவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். முக்கியமான விஷயம் இது வந்து கடைகளில் இந்த மாற்று பேக்குகள் இருந்தால் நல்ல மாற்று பேக் இருந்தால் நல்ல. இது செப்பன் பேக் இருக்கிறதால தூள் எல்லாம் கூடாது. வெட்டங்கள் மழை காலத்தில் பிரச்சனைகள் இருக்குது. சரியா? ஓகே.